பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வாராக. சங்கீத புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 3வது வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், ஆண்டவரே ஸ்தோத்திர, காலையிலே உம்முடைய சமூகத்தில் நான் கடந்து வந்து உமக்கு நேரே கரங்களை விரித்து உம்மை நோக்கி நான் காத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அதிகாலை நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனே முதலாவது கடவுளை இயேசுவை தேடுகிற பழக்கத்தை நீங்கள் வருவித்து கொள்ளுங்கள். அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் காணப்படும். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவதினாலே வருகிற ஆசீர்வாதங்களை, ஒரு 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேடும்போது நடக்கிற காரியங்கள் 143வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 8வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலை வேளையில் நம்ம தேடும்போது ஆண்டவர் சொல்றார், அவர் கிருபையை கேட்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. கிருபையை கேட்க பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதாவது நம்ம ஆண்டவர் தேடும்போது காலை வேளையில் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த கிருபையின் நிமித்தம் பல வித்தியாசமான நன்மைகளை, வித்தியாசமான ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய தேவன் செய்கிறார். அப்படியானா காலை நேரத்தில் நீங்கள் தேடும்போது நீங்கள் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஸ்தோத்திரம், உடனே சீசர்களுக்கு இயேசு கட்டளிடுகிறாரு. அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்து செய்கிறாங்க. உடனே அந்த சாதாரண தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் காலை வேளையில் கர்த்தரை தேடுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் இது ஆகுமோ ஆகாது என்று சொல்லி பயந்த காரியம் மாறி அதை லகுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிடைக்கும்படி தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. அதிகாலை நீங்கள் ஆண்டவரை தேடும்போது உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறாரு, கிருபையை கேட்க பண்ணுகிறாரு. கிருபை அதிசயமாக உங்களை அந்த நாள் முழுக்க நடத்தக்கூடியதாய் காணப்படும். 2வது, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகாலை நேரத்தில் தேடும்போது ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஞானத்தை தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, நீங்கள் அதிகாலை வேளையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடும்போது இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு இது விசேஷமாக ஊழியக்காரருடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் அதிகாலை வேளையை தேடி தேவனை தொழுது கொள்ளும் போது உங்களை தேடி அநேக ஆத்துமாக்கள் வருவாங்க. காலை நேரத்தில் வருவாங்க. அந்த நாள் பாஸ்டர் போய் பார்த்துட்டு சில காரியங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த நேரத்துக்கு என்ன ஐடியா சொல்லணும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊழியக்காரர்களாக நீங்கள் அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த நாள் யார் வருவாங்க, என்ன ஆலோசனை சொல்லலாம் அப்படிங்கிற ஞானத்தை, கல்விமான ஞானத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருவார். பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு கூட சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் காலை நேரத்தில் தேடிட்டு போய் பாருங்களேன், அந்த நாள்
நாள் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நல்ல நல்ல ஐடியா கிடைக்கும். நல்ல நல்ல ஒரு திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு யோசனைகள் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அதிகாலையில் வேலை ஆண்டவரை தேடி பாருங்களேன். உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகள் சொல்லுவதற்கு கல்விமான ஞானத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும்போது சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 46வது சங்கீதத்திலே 5வது வசனம் சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேடி பாருங்க. உங்களுக்கு நல்ல சகாயம் கிடைக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. சகாயம் கிடைக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, எஸ்தரை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். சோத்திரம். அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து சோத்திரம் ராஜாவுடைய சட்டத்தை மீறி எஸ்தர் உள்ளே பிரவேசிக்கிறாங்க. உடனே செங்கோல் என்ன பண்ணப்படுகிறது? நீட்டப்படுகிறது. உன் வேண்டுதல் என்ன என்று கேட்கப்படுகிறது. சட்டத்தை மீறி போனால் என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியும். சிறை சேதம் பண்ணி விடுவார்கள். ஆனால் சோதர பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. சகாயம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதிகாலை வேளையில் ஆண்டவரை நீங்கள் தேடுங்க. அதிகாலை வேளையில் கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் கிருபையை கேட்க பண்ணுகிறாரு. இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் பேசுவதற்கு கல்விமான ஞானத்தை கொடுக்குறாரு. மூன்றாவது, ஆண்டவரை நீங்கள் அதிகாலையில் தேடும்போது உங்களுக்கு சகாயம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறதை ஒரு நாளை மிஸ் பண்ணாதீங்க. இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஆண்டவரை தேடுவதனால் வருகிற ஆசீர்வாதங்களை இந்த நாளில் தியானிக்க உதவி செஞ்சீங்க. நன்றி ராஜா. கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.